எமக்கு தொழில் ரொமான்ஸ் 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ரொமான்டிக் மூவி. பாலாஜி கேஸ் வந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அசோக் செல்வன், அவந்திகா, ஊர்வசி மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். ஹீரோ அசோக் செல்வன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு. இவரு ஹீரோயினி ஒரு நர்ஸா இருப்பாங்க. பார்த்த உடனே லவ் வந்துடும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் ஓரளவுக்கு லவ் பண்ணி அவங்களுடைய லவ் லைஃப் அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும். அசோக் செல்வன் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இது எப்படியாவது சரி செய்யணும், கலைக்கணும். அதுக்காக அசோக் செல்வனை தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி அவங்க கேட்டுக்குவாங்க. இந்த மாதிரி அசோக் செல்வனும் தன்னுடைய ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அவந்திகாவுடைய ஃப்ரெண்டை பார்த்துருவாங்க. உடனே போய் அங்க சொல்லிடுவாங்க. இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. இப்ப இறுதியில தான் ஒரு நல்லவன் அப்படின்ட்டு எப்படி நம்ம ஹீரோ நிரூபிக்கிறாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வாங்க. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அசோக் செல்வன் அவங்களுடைய ஆக்டிங் தான் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படமே ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரு ஜாலியாக ஒரு காமெடி கலந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு தகுந்த மாதிரி அசோக் செல்வனுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. பழைய கதை தான், ஏன்னா இது மாதிரியான கதை பார்த்து பழக்கப்பட்ட ஏகப்பட்ட படத்தில் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிற விதம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் அவந்திகா அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஊர்வசி அவங்க அம்மாவை நடிச்சிருக்காங்க. கலகப்பான ஒரு அம்மாவை வராங்க. இப்படி படத்தில் நடிச்சு எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ட்விஸ்ட் மெடிமுடியா. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல இருந்து காமெடி ஆரம்பிக்குது. இது மாதிரியான கதையில எப்போ சீரியஸாக கொண்டு போவாங்க. ஆனால் இவங்க காமெடியை கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னையா ஜவ்வா எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க லவ் பண்றது வழக்கமான வர்ற அதே சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினை பார்க்கறது, ஹீரோ சேஸ் பண்ணி ஹீரோயின் எப்பயாவது லவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய காட்சி ப்ரிடிக்டபிளா இருக்கு. பார்த்த சீன்ஸே மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜவ்வா எடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சி நம்மளை பார்க்க வச்சிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இருக்காங்க. இந்த படம் ஒரு மீடியமான படம். எப்படி சொல்றது, ரொம்பவும் சூப்பராகவும் இல்லாமல் ரொம்பவும் சுமாராகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உணவு உங்கள் கவி பாரதி.